வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் ரிசர்ச் ஆப்டிடியூட் இந்த தலைப்பில் முதல்ல நம்ம இன்றைக்கி அருந்து ரிசர்ச் மெத்தடாலஜினா என்ன, ரிசர்ச்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மீனிங், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டைப்ஸ் அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரிசர்ச் அப்படின்னாலே என்னென்னா ரீசர்ச், ஒரு விஷயத்தை திருப்பி சர்ச் பண்ணிவிட்டு பெட்டர்மெண்ட் ஆஃப் ஒரு விஷயத்தை இருக்கிறத இன்னும் பெட்டர்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் என்னது ரிசர்ச்னு சொல்கிறாங்க. இந்த ரிசர்ச்சில் இருக்க ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒரு டிஃபைன்டு மீனிங் கொடுக்கணும் அப்படின்னா ஆர் அப்படின்றது ரேஷ்னல் வே ஆஃப் திங்கிங், ஒரு விஷயத்தை ரொம்ப ஆராய்ந்து மேல் தூக்கி பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ரேஷ்னல் திங்கிங். அடுத்து இ அப்படின்றது எக்ஸ்பர்ட், எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்கிறது, அதாவது எக்ஸ்பர்ட் அப்படின்றது எக்ஸ்பெக்ட் ஆர் எக்ஸாக்ட் ஒரு விஷயத்தில் ஒருத்தர் ரொம்ப எக்ஸ்பெக்டாக இருக்காருன்னா அவர் அந்த விஷயத்தை எப்படி பார்ப்பார், ரொம்ப ஒரு பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது அந்த ஒரு விஷயத்துக்கு. சர்ச் அப்படின்னா சர்ச் ஃபார் சொல்யூஷன். இன்னொரு இ அப்படின்றது எக்ஸாக்ட்னஸ், என்ன ஆக்சுவல் ரிசல்ட் அப்படின்றது. தென் ஏன்றது என்னென்னா அனலிட்டிக்கல் அனலைஸ், ஒரு அடிக்குவேட் டேட்டாவால் அனலிட்டிக்கல் அனலிசிஸ் பண்ணோன்னா அதுதான் ஏ. திருப்பி ஆர் அப்படின்றது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஃபேக்ட்ஸ், ஒரு இருக்கக்கூடிய அந்த காரணிகளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, நம்ம என்ன அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் அதில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன. சி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா கேர்ஃபுல் ரெக்கார்டிங், கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன், கன்சர்வேட்டிவ் ஆப்டிடியூட், கன்சர்ன்டட் அண்ட் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் ஜெனரேஷன். அதாவது ஒரு விஷயத்தை கேர்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணணும், கிரிட்டிக்கலாக அப்சர்வ் பண்ணணும், அந்த விஷயத்தோட ஆட்டிடியூட் கன்சர்வேட்டிவாக இருக்கணும், ஜென்ரலைஸ்டாக இருக்கணும் அந்த விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். ஹெச் அப்படின்றது ஹானஸ்ட் ஆர் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சும்மா ஒரு காமன் டெஃபினிஷன் மாதிரி தான். ஓகே, இதில் என்ன நிறைய பேர் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு முக்கியமான டெஃபினிஷன் சொல்கிறாங்க. ஒன்று எப்படின்னா கிளிஃபோர்ட் வுட் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிசர்ச் டிஃபைனிங் அண்ட் ரீடிஃபைனிங் ப்ராப்ளம்ஸ். அதாவது என்னென்னா ரிசர்ச்ன்றது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லுவோம், அந்த பிரச்சனைக்கான ப்ராப்ளம்ஸுக்கு ரீடிஃபைன் பண்ண அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்ற சொல்யூஷனோட சொல்லுவோம். Formulating hypothesis or suggested solutions, collecting, organizing and evaluating data. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு விஷயத்தை ஃபார்முலேட் ஹைபாத்திஸ் இதுக்கு இதுதான் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம், என்ன சஜஷன்னு சொல்லுவோம், அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவோம், கலெக்ட் பண்ணுவோம் டேட்டாஸை, அந்த கலெக்ட் பண்ண டேட்டாஸை அரேஞ்ச் பண்ணுவோம், ஆர்கனைஸ் பண்ணுவோம், அந்த டேட்டாவை வந்து என்னென்னு பண்ணுவோம் எவாலுவேட் பண்ணுவோம். எதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவோம். இதில் லாஸ்ட் இது என்னென்னா கன்க்ளூஷனில் வெதர் தே ஃபிட் இன் ஃபார்மேட்டிங் ஹைபாத்திசிஸ், நம்ம கிரியேட் பண்ண அந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து என்னென்னா நம்ம ஹைபாத்திசிஸில் அது ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளிஃபோர்ட் வுட் சொல்கிறாரு. இதே ரிசர்ச் இஸ் a systematic and objective analysis and recording of control observation that may lead to a development of generations, principles or theories, result in prediction and possible ultimate control of events. அதாவது ரிசர்ச்னா என்னன்னு சொல்கிறது ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ், அதோட அப்ஜெக்டிவ் அனலைஸ் பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்சர்வ் பண்ணுவோம். எப்படி இருக்கணும்னா அந்த அப்சர்வேஷன் வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக இருக்கணும். எதை பண்ணுவோம் அப்படின்னா பிரின்சிபிள், எதர் கேன் பி அ பிரின்சிபிள் ஆர் ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டாக இருக்கலாம், அதை வந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலைஸாக அதில் என்ன பண்ணுவோம் ரிசல்ட் எது இருக்கும், எதர் கேன் பி அ ப்ரிடிக்ஷன், இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், இல்லது பாசிபிள் அவுட்புல் கண்ட்ரோல் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஒரு விஷயத்தோட இதுதான் அவுட்புல் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்படின்றது ஜான் டபிள்யூ வெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே சயின்டிஃபிக்காக நோக்கி பார்க்குறது தான் என்னன்னு சொல்கிறோம் ரிசர்ச்னு சொல்கிறோம். நான் எப்படி சொன்னேன் ரீசர்ச், ரீன்றது என்னது ஒரு விஷயத்தை திருப்பி சர்ச் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு கண்டுபிடிப்பு பண்ணுறாரு, முதல்ல தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பல்பு கண்டுபிடிக்கிறாருன்னா அது ஒரு ரிசர்ச். அதோட பெட்டர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு, எல்சிடி பல்பு இப்படிலாம் வருது இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணுறோம், டிவைசஸ், அந்த மாதிரி அட்வான்சஸ் தான் என்னது ரீசர்ச். ஒரு விஷயத்தை திருப்பி சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா that is called as research. Okay, அடுத்து it develops concepts and theories. One reason for conducting research is to develop and evaluate concepts and theories. Research எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா புதிய கான்செப்ட்ஸும் புதிய தியரிஸும் உருவாக்குறதுக்காக நம்ம பண்ணுறோம். ஓகே, இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சொல்யூஷன் ஓரியன்டட் அண்ட் டைரக்டட் டுவர்ட்ஸ் சொல்யூஷன் ஆஃப் அ ப்ராப்ளம்.
ரிசர்ச் அப்படின்னாலே ஒரு பிரச்சனைக்கான முடிவுகளை கொடுக்கறது. இப்போது எனக்கு இந்த தேவை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறது ரிசர்ச் கிடையாது. இந்த தேவைக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு இதான் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு கொடுக்கறது தான் என்னது ஒரு ரிசர்ச். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் என்ன எடுத்தாங்க, அங்கங்கே பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜஸ் அதிகமாக கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உமன்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் டுவர்ட்ஸ் சொல்யூஷன் வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்க இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரிசர்ச். தென் இட் டிட்டர்மைன்ஸ் ரிலேஷன் பிட்வீன் 2 or more வேரியபிள்ஸ். அதாவது ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தரோட இன்கம் வச்சுக்கிட்டு அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னா நம்ம என்ன பண்ணி போனோம், ரெண்டையும் கார்லேட் பண்ணி பார்ப்போம். அவங்க இன்கம் பேஸ் பண்ணி எத்தனை பேர் வந்து ஹையர் இன்கம் இருக்கும்போது பிஜி படிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து லோ இன்கமில் பிஜி படிக்கிறாங்க, இப்படி கம்பேரிஷன் பண்ணி 2 or more வேரியபிள்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரிலேஷன்ஷிப் வித் 2 or வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் என்ன தான், ரிசர்ச் தான். ஓகே, ரிசர்ச் என்ன எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா, ரிசர்ச் எம்பசைஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் தியரிஸ், கான்செப்ட், பிரின்சிபிள் அண்ட் ஜென்ரலைசேஷன் இன் ஹெல்பிங் தி ஃபியூச்சர் அக்கரன்சஸ். அதாவது என்னன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசர்ச்ன்றது தியரிஸ், கான்செப்ட்ஸ், பிரின்சிபிள்ஸ் கிரியேட் பண்ண உதவும் பண்ணாலும் அதே நேரத்தில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் இருக்க அக்கரன்ஸில் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத, இப்போ எக்ஸாம்பிள் இன்னும் 20 years கழிச்சு தமிழ்நாடோட எக்கானமி எப்படி இருக்குன்னு நான் ஒரு ப்ரிடிக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இருக்க ஃபேக்டர்ஸ் வச்சு என்னால் பண்ணிட முடியும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் எம்பசைசிங் ஆஃப் ஃபியூச்சர் அக்கரன்சஸ். தென் ரிசர்ச் இஸ் ரிப்ளிகபிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் டிசைனில் ஒருத்தர் வந்து ஒரு ஊரில் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெப்ளிகபிள் அப்படின்னா அதே விஷயத்தை வேறு இடத்துல நான் போய் கண்டக்ட் பண்ணும்போது அதே ரிசல்ட் கண்டிப்பாக வராது. இட் கேன் பி ரெப்ளிகபிள். ஸோ பர்சன் டு பர்சன் ரிசர்ச்சஸ் வேலிடிட்டி என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக மாறும். ஸோ அது பாசிபிள். தட் இஸ் ஆல்சோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ரிசர்ச். அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த ரிசர்ச்சருக்கு ஹவ் ஃபுல் நாலேஜ் ஆஃப் த ப்ராப்ளம் அண்டர் ஸ்டடி. ஒரு ரிசர்ச்சர் ஒரு விஷயத்தை பற்றி படிக்க போகிறாரு, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத அந்த ரிசர்ச்சருக்கு கண்டிப்பாக கிளியரான நாலேஜ், ஃபுல் நாலேஜ் இருக்கணும். அரக்கோட நாலேஜோட போய் ஒரு ரிசர்ச் பண்ணால் கண்டிப்பாக அவுட்புட்டில் தேர் பி வேரியேஷன். ஏன்னா அவருக்கே அதை பற்றி பெர்செப்ஷன் புரிதல் இல்லை அப்படின்ற போது கண்டிப்பாக ரிசர்ச் அவுட்கமும் எஃபெக்டிவாக வராது. தென் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ரிசர்ச். ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் there are 4 objectives அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா டு கெயின் ஃபெமிலியாரிட்டி வித் ஃபினமினா டு அச்சீவ் இன்சைட்ஸ் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபார்முலேட்டிவ் ரிசர்ச் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி ஆஃப் ஃபார்மேட்டிவ் ஸ்டடீஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றது பின்னாடி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் படிப்போம். இப்போ என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் போர்ட்ரேட் அக்யூரேட் கேரக்டர்ஸ் ஆஃப் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ஆர் சிச்சுவேஷன் ஆர் குரூப். ஒரு விஷயத்தை ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனை பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னா தட் ரிசர்ச் இஸ் கால்ட் அஸ் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அதே மாதிரி டிட்டர்மைன் த ஃப்ரீக்வன்சி வித் சம்திங் அக்கர்ஸ் ஆர் விச் இஸ் அசோசியேட் வித் சம்திங் எல்ஸ். ஒரு விஷயத்தில் இது நடக்கிறனால இன்னொரு விஷயத்தோடு அதை அனலைஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டயக்னோஸ்டிக் ரிசர்ச் ஸ்டடீஸ்னு பேர். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டு டெஸ்ட் ஹைபாதிசிஸ் கேஷுவல் ரிலேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஒரு வேரியபிளோட இன்னொரு வேரியபிளோட ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா தட் ரிசர்ச் இஸ் கால்ட் அஸ் ஹைபாதிசிஸ் டெஸ்ட் ரிசர்ச் ஸ்டடீஸ்னு பேர். சரியா? ஸோ இந்த 4 ஃபார்மேட்டில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசர்ச் வந்து குரூப்பிங் பண்ணுறோம், ப்ராட் குரூப்பிங். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, எக்ஸ்ப்ளோரேட்டரி ஆர் ஃபார்மாலிட்டி ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், டயக்னோஸ்டிக் ரிசர்ச், ஹைபாதிசிஸ் டெஸ்டிங் ரிசர்ச். இதில் சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வில் கோ ஃபார் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் தான் அதிகமாக நம்ம பண்ணுவோம். இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச் அண்ட் ஃபார்முலேட்டிவ் ரிசர்ச் அதிகமாக பண்ணுவாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்க அப்படின்னா டயக்னோஸ்டிக் ரிசர்ச் தான் அதிகமாக பண்ணுவாங்க. நம்ம சிம்பிளாக தீசிஸ் எழுதுகிறோம், அதுக்கு பதிலாக ஒரு ஆர்டிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறோம் சோசியல் சயின்ஸில், நம்ம ஹைபாதிசிஸ் டெஸ்டிங் வந்து யூஸ் பண்ணுவோம் உங்கள் ரிசர்ச்சில். ஸோ இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு அப்ஜெக்டிவாக தெரிஞ்சால் போதும். ஸோ இதோட இன்றைக்கி வீடியோ முடிக்கிறோம். மீண்டும் நாளைக்கு உங்கள் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.